தமிழ்நாட்டில புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதில ஒரு 9 அமைச்சர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இலாக்காக்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முதலமைச்சர் விஜய். ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, காவல்துறை, உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா, நிறைய துறைகள் வந்து பார்த்தோன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, அதுவும் முக்கியமான காவல், உள்துறை, மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி முக்கியமான நிறைய துறைகள் வந்து பார்த்தோன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, அவர்கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஆனந்த், புசி ஆனந்த் அவர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, பொதுப்பணித்துறை. அதில் வந்து பார்த்தோன்னா, நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள், அதுக்கப்புறம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, ஆதவர்ஜுன் அவர்கள்ட்ட. அருண்ராஜ் அவர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஓகேங்களா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, நிதித்துறை. ஓகேங்களா? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. வெங்கட்ரமணன் ஓகேங்களா? உணவுத்துறை. அடுத்து நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, அப்புறம் ஊழல் தடுப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, நிர்மல்குமார் அவர்கள்ட்ட இருக்கும். ராஜ்மோகன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கள் வந்து பார்த்தோன்னா, பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, ராஜ்மோகன் அவர்கள்ட்ட இருக்கு. அடுத்து டி.கே. பிரபு அவர்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா, இயற்கை வளங்கள் சார்ந்த அந்த கனிம வளத்துறை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, டி.கே. பிரபு அவர்கள்ட்ட. கீர்த்தனா அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, தொழிற்துறை. ஸோ மொத்தம் 9 அமைச்சர்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, இலாக்காக்கள் என்னென்னங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதோடைய பிக்சர் நான் வந்து டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன். மேலே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளேல தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஒரு சில துறைகள் வந்து பார்த்தோன்னா, பிரித்து மற்றவங்களுக்கும் இப்போதைக்கு வந்து அறிவிச்சிருக்குது. இந்த இலாக்காக்கள் இந்தந்த அமைச்சர்களுக்கு அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனியாக ஒரு பர்சனுக்கு வந்து ஏன்னா விஜய் அவ்வளவும் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரித்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.